தினமொரு வசனம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் வசனம் 16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். லோத்துவின் மேல் கொண்ட இரக்கத்தினால் சோதோமின் அழிவிலிருந்து அவனை விடுவித்து இரட்சிப்பின் பாதையை தேவன் அவனுக்கு காண்பித்தார். ஆனாலும் லோத்து அந்த பாதையில் மன விருப்பத்துடன் விறுவிறுப்பாய் நடக்கவில்லை. அவன் சோதோமை விட்டு வேகமாய் வெளியேறாமல் மிகவும் தாமதம் செய்து கொண்டிருந்தான். உண்மையில் அவன் சோதோமை விட்டு வெளியேற மனமற்றவனாயிருந்தான். ஏனென்றால் அவன் மனம் விரும்பிய திரண்ட செல்வங்கள் யாவும் சோதோமிலேயே இருந்தது. உயிரை தப்புவிக்க அனைத்து செல்வ சுகங்களையும் இழக்க வேண்டியுள்ளதே என்ற மனவேதனை அவனை தாமதப்படுத்தியது. இறுதியாக வேறு வழியின்றி நிர்பந்தத்தினால் வெளியேறினானே அன்றி விருப்பத்துடன் வெளியேறவில்லை. எனவே அவன் தேவனால் ரட்சிக்கப்பட்டும் நல்ல முடிவுகளை காணவில்லை. தேவனுடைய வழிநடத்துதலுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. பலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகமோ விறுவிறுப்போ இருப்பது இல்லை. ரட்சிப்பின் பாதையில் அவர்கள் சந்தோஷமாக தொடர்வதில்லை. காரணம் என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்கு உண்மையான ஒரு மன வாஞ்சை இல்லை. ஏதோ நரகத்திற்கு தப்ப வேண்டும் என்றும் சில கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றும் ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் உந்தப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் அப்படி அல்ல. மேலான ஒரு மகிமையை நோக்கி மிகுந்த சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் தீவிரமாக முன்னேறி செல்ல வேண்டியதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்கே உலக பிரகார நிலைகளை விட்டு வெளியேற தாமதம் கூடாது. கானானை நோக்கி பயணம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய போதும் எகிப்தில் அவர்களுக்கு பிரியமாயிருந்த சில விஷயங்களின் நினைவுகளை விட்டு வெளியேறவில்லை. எனவே அவர்களால் கர்த்தர் நியமித்த கானக பாதையில் விறுவிறுப்பாக முன்னோக்கி செல்ல இயலவில்லை. அவர்கள் கானானை நோக்கி பயணம் சென்றாலும் கானானுக்கு சென்று சேர்வதை ஒரு இலக்காக கொள்ளவில்லை. எகிப்தின் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதே அவர்களின் நோக்கமாயிருந்தது. எனவே கானானை நோக்கிய பாதையில் சில வருத்தங்கள் வந்தபோது அதைவிட எகிப்தின் வாழ்வே நலமானது என்று அவர்கள் சிந்திக்க துவங்கினார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.